Thank you for answering, madam. Sendil சொல்றாங்க. Right, in the last 2 years, I am like this. எப்படி செல்ஃப் ஃபோக்கஸ் ரொம்ப போகிறது. இன்டர்னல் என்வாயன்மெண்ட், எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்னு இருக்கு. எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்னா யாரு? இதோ நீங்க, நம்ம பேசுகிற நம்ம அப்பா அம்மா, நம்மளை தவிர மிச்சம் எல்லாரும் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட். இன்டர்னல் என்வாயன்மெண்ட்னா என்னது? எனக்கு எங்க வலிக்கு, எங்க சளி பிடிச்சிருக்கு, ஹார்ட் கரெக்டா இருக்கா, கை நல்லா இருக்கா, மூளை நல்லா வேலை பார்க்குதா, ஆங்ஸைட்டி இருக்கா, டிப்ரெஷன் இருக்கா, இது இன்டர்னல் என்வாயன்மெண்ட். ஸோ உங்களை அல்ல மற்றவங்களை கவனிங்க அப்படி சொன்ன வீடியோக்கு தான் செந்தில் பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எஸ், ஐ எம் லைக் திஸ். ஈவன் மை வைஃப் சேஸ் த சேம். பட் ஐ டூ கோ டு ஆஃபீஸ் அண்ட் சோஷியலைஸ். நல்ல வேளை இந்த ஆஃபீஸ்க்கு போய் கொஞ்சம் சோஷியலைஸ் அது பண்ணுறீங்க வித் எவ்ரிபடி. பட் சம்டைம்ஸ் இட் இஸ் லைக் தட், ஆல்வேஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் மை பாடி அண்ட் கண்டிஷன்ஸ் விச் ஐ எம் கோயிங் த்ரூ. உடம்புல உள்ள எல்லாத்தையும் விச் யுவர் பாடி இஸ் கோயிங் த்ரூன்னு பார்த்தா அது பெரிய ஃபேக்ட்ரி. ஒரு பக்கத்தில் யூரினரி சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பக்கத்தில் அந்த கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் ஒர்க் பண்ணும், ஒரு இடத்துல பிரெயின் அண்ட் நர்வ்ஸ் ஒர்க் பண்ணும். எல்லாத்தையும் உங்களால் பார்த்துட முடியுமா? ஸோ இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ். அது எது எப்படியும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். ஓகே, ஸோ ஃபோக்கஸ்ட் ஆன் மை பாடி அண்ட் கண்டிஷன்ஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண என்னதெல்லாமோ தெரியும், அவ்வளோதான். Which I am going through. Sometimes I felt derealization and depersonalization, like, is this real? And very unrealistic feelings. Will try, Dr. Madam, to focus outside of my body and see the surroundings and people around me. Sometimes I felt that how others are very happy and more functional. I started medicine at September 2022 and now in withdrawal phase from August 2024. Okay. Mind, மனப்பான்மை, மைண்ட் செட்டு மாறணும். மைண்டு செட்டு நான் ஐயோ எதுவும் ஆயிருமோ எல்லாம் எதுவும் ஆகாது. நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னா, என் உடம்புல உள்ள இந்த பிரச்சனைகள்லாம் ஓடி போகணும்னா நான் அடுத்த ஆளை கான்சென்ட்ரேட் பண்ணும். டோபமின் எக்ஸஸ் ஆகுது, ஓவர் திங்கிங் போறீங்க, ஓவர் இமோஷன் போறீங்க. டோபமின் ஆப்போசிட் என்னது? ஆக்சிடோசின். அடுத்த ஆளு முக்கியமே, என் குடும்பம் முக்கியமே, என் நாடு முக்கியமே, என் சொசைட்டி முக்கியமே. அன்பையும் பாசத்தையும் கேரையும் தன்மேல் அல்ல, அடுத்தவர்கள் மேல் அந்த கேரையும் கொடுக்கக்கூடிய ஆக்சிடோசின். சமூக சேவை. ஏன் மற்றவங்களை பத்தி என்ன, அவங்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணு. டெய்லி ஒரு ஆளுக்கு போய் ஏதோ ஒரு 10 ரூபாய் கொடுங்க, ஒரு 100 ரூபாய் கொடுங்க. நீ யாரு, என்ன இல்ல, காசே கொடுக்க வேண்டாம். எப்பா நீ யாரு, ஏன் இங்க உட்கார்ந்து இருக்க அப்படின்னு சும்மா பேசுங்க போதும். அவங்க ப்ராப்ளம் என்ன, மைண்ட்ஃபுல்லா பேசணும். ஆஃபீஸ்ல போறேன், எல்லாத்தையும் சோஷியலைஸ் பண்றேன், மைண்ட் ஃபுல் என்கேஜ்மெண்ட். உண்மையிலேயே அவர்கிட்ட ஆசை காட்டும், உண்மையிலேயே அது அவர் ஃபீல் பண்ணும். ஓ, ஹி இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் மீ அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணும். மேம்போக்கா ஏதோ பேசுறார், சாப்பிட்டீங்களா, என்ன குழம்பு உங்க வீட்டுல, மழை பெஞ்சுதா, ரொம்ப டிராஃபிக்ல, இப்படி அபத்தமான ஸ்மால் டாக் இல்லாம எப்படி இருக்கீங்க, என்ன இது அப்படின்னு சொல்லி ஒரு இன்வால்மெண்ட் வெளிப்படுத்த தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஓகே.